ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. ஏப்ரல் 19, 2024. வாழ்க்கை என்பது ஓர் அழகான பரீட்சையாகும், யுத்தத்தின் களமுமாகும். இதில் மனிதரின் முன்னிலையில் பலவிதமான சவால்கள் வருகின்றன. இந்த தேர்வின் அறையில் வரக்கூடிய பல கேள்விகளையும் மனிதர்கள் தீர்வு காண வேண்டியிருக்கிறது. இதிலிருந்து தப்பித்து ஓட முடியாது. யாராவது தேர்வறையிலிருந்து தப்பித்து ஓடினால் என்னவாகும்? வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் வரவே செய்கின்றன. இயற்கையின் சோதனை தாள்களும் வருகின்றன. நமது கூடவே இருக்கும் இயற்கை இந்த உடல், இதன் மூலமாகவும் சோதனை தாள்கள் வருகின்றன. மேலும் நமது இயல்பாக இயற்கையாக மாறிவிட்ட பழைய சம்ஸ்காரங்களின் காரணத்தினாலும் சோதனை தாள்கள் வருகின்றன. மேலும் வெளி உலகில் இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இப்படிப்பட்ட இயற்கையின் சோதனை தாள்களும் வருகின்றன. இவற்றால் தான் நமது வாழ்க்கை நடைபெறுகிறது. ஆனால் இந்த இயற்கையை நாம் பல பிறவிகளாக மாசுபடுத்தி இருக்கிறோம். இயற்கை அதற்காக பழி வாங்குகிறது. உடல் ரீதியான நோய்களும் சோதனை தாள்களாக வருகின்றன. ஏனென்றால் உடல் மூலமாக பல தவறுகள் நாம் செய்திருக்கிறோம். அதற்கான பலனை அனுபவித்தாக வேண்டியிருக்கிறது. மேலும் சமஸ்காரங்கள் பலவிதமான தடைகளை ஏற்படுத்துகின்றன. ஒருவருக்கு கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கிறது என்றால் அவர் பிறரது வாழ்க்கையில் துக்கத்தை கொண்டு வருகிறார். அதன் பிரதிபலனாக அவரது வாழ்விலும் பலவிதமான கஷ்டங்கள் அவசியம் வருகின்றன. நாம் அனைவரும் இந்த தடைகளை கடந்து சென்றாக வேண்டும். ஞானத்தின் சக்தியினால், யோகத்தின் சக்தியினால், சுய மாற்றத்தின் சக்தியினால் இவற்றை கடந்து சென்றாக வேண்டும். ஒரு நல்ல புத்திசாலியான மனிதர் தனது குறைகளை அவசியம் கண்டறிவார். மேலும் அவற்றை யோக பலத்தினால், ஞானத்தின் சிந்தனையினால், திடமான எண்ணத்தினால் மாற்றம் செய்து விடுவார். உதாரணத்திற்கு, ஒருவர் மிகவும் கோபப்படுகிறார் என்றால் அவரோடு யாரும் பேச விரும்புவதில்லை. அவர் நோயுற்று இருந்தாலும் அவரிடமிருந்து விலகி இருக்கவே விரும்புகிறார்கள். அவருக்கு உதவுவதற்கு முன் வருவதில்லை. எனவே இந்த கோபத்தினை ஞானம் மற்றும் யோகத்தின் பலத்தினால் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து அவசியம் அழித்தாக வேண்டும். மேலும் உடல் ரீதியான நோய்களின் சோதனை தாள்கள் வருகின்றன. இவை அனைத்தும் நாம் விதைத்த விதைகளின் பலன்களே ஆகும். நாம் இவற்றை கூட தைரியத்தோடு கடந்து செல்வோம். இவற்றிற்கான மருந்துகளும் நமக்கு இருக்கின்றன. பலவிதமான மருத்துவ முறைகள் வந்துவிட்டன. யாருக்கு எது பலனளிக்கிறதோ அந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மருந்துகளை சாப்பிடும்போது பகவான் கூறியிருக்கிறார், அவற்றை உலர் பழங்கள் என்று நினைத்து சாப்பிட வேண்டும். இது என்ன, இத்தனை மாத்திரைகளை விழுங்க வேண்டியிருக்கிறது என்று எதிர்மறையான எண்ணத்தோடு மகிழ்ச்சி இல்லாமல் மாத்திரைகளை, மருந்துகளை உட்கொண்டால் அது பெரிதாக நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. எனவே ஒன்றும் பரவாயில்லை, இந்த மருந்தினை நான் எடுத்துக்கொள்கிறேன், சிறிது காலத்தில் சரியாகிவிடப் போகிறது. சிலரோ மாத்திரைகளை உண்ணும் போதே இதன் பக்க விளைவு ஏதாவது ஏற்படுமா என்று பயந்து கொண்டே உண்ணுகிறார்கள். அவ்வாறு உண்ணக்கூடிய நேரத்தில் சிந்திக்கக்கூடாது. நல்ல எண்ணங்களோடு, நம்பிக்கையோடு, பாபாவின் நினைவில் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். இந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இயற்கையினால் பல சோதனை தாள்கள் வருகின்றன, இன்னும் வரப்போகின்றன. இப்போதோ மகா விநாசத்தின் சோதனை தாள்களும் தொடங்கிவிட்டன. ஆங்காங்கே யுத்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பலருக்கும் கடுமையான சோதனை தாள்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. பலர் அனைத்தையும் இழந்து விட்டார்கள். தனது சொந்தங்களை இழந்து விட்டார்கள். அது சாதாரணமல்ல. இறந்தவரை விட யார் உயிரோடு இருக்கிறாரோ அவரே மிகவும் கஷ்டத்தை அனுபவிக்கிறார். இந்த வருடத்தில் பூகம்பங்களும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது குறைவான அளவில் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவை வருங்காலத்தில் பெரிய அளவில் வரும் என்பதன் சமிகையாகும். பூமியே அதிரப்போகிறது. புயல்கள், சூறாவளிகள் வீசப்போகின்றன. இப்படிப்பட்ட சோதனை தாள்களை நாம் தைரியத்தை பயன்படுத்தி கடந்து சென்றாக வேண்டும். எனவே பெரிய பெரிய சோதனை தாள்கள் காத்திருக்கின்றன.
நாம் திடமான எண்ணம் வைப்போம். ஒவ்வொரு சோதனை தாளிலும் நான் அதிகமான மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற வேண்டும். எந்த சோதனை தாள் என்பது முக்கியமல்ல, நமது மனநிலை அதில் எவ்வாறு இருந்தது என்பதே முக்கியமானதாகும். எனவே நமது மனநிலையினை உறுதியாக்குவோம், அதிகமான மதிப்பெண்கள் பெறுவோம். இவ்வாறு பலவிதமான தடைகள் பிரச்சனைகளில் நாம் நல்ல மதிப்பெண்கள் பெற்றோம் என்றால் இன்னும் நமது மனநிலை மிகவும் உறுதியாகிவிடும். அதனால் நாம் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஆடாத அசையாத உறுதியானவராக ஆகிவிடுவோம். நமது அனுபவங்களும் விவேகமும் வளர்ந்து கொண்டே செல்லும். எனவே பிரச்சனைகளை பார்த்து ஒருபோதும் பயப்பட மாட்டோம். வாழ்க்கை எதுவரையிலும் இருக்கிறதோ அவசியம் பிரச்சனைகள் வரும். அவற்றை எதிர்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் பகவான் நம்மோடு இருக்கிறார். நாம் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாவோம். ஆன்மீக ரீதியாக தன்னைத்தான் சக்தி வாய்ந்தவராக ஆக்கிக் கொள்வோம். மிகுந்த நல்ல எண்ணங்களோடு வாழ்வோமானால், நம்பிக்கையோடு வாழ்வோமானால் ஈஸ்வரிய உதவி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சிவ தந்தையின் சக்திகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். மேலும் நாம் அனைத்து சோதனை தாள்களையும் சிரித்தபடி கடந்து சென்று விடுவோம். ஓம் சாந்தி.